நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 21. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 37வது அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். ஐக்கியம் பாதுகாக்கப்படுகிற இடம். சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 23. ஆண்டுக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டுமே செல்லக்கூடிய இடத்திலிருந்து தினந்தோறும் செல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்கிறோம். இங்கே இருக்கிற பொருட்களில் முதலாவது சொல்லப்பட்டிருப்பது அப்பம் வைக்கிற மேஜை. இது உடன்படிக்கை பெட்டியின் அதே அளவிலும் மற்றும் அதே சீத்திம் மரத்தாலும் பசும் பொன்னாலும் ஆனது. வேதத்தில் மேஜை என்பது பந்தியுடனும் ஐக்கியத்துடனும் தொடர்புடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேவிபோசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்று கூறி தாவீது தன்னுடைய தயவை காண்பித்தான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். நாம் தேவனுடன் நாள்தோறும் ஐக்கியம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மேஜை கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தையும் அவருக்கு பிரியமில்லாத யாதொன்றையும் விட்டு விலக வேண்டும் என்பதையும் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டியின் மேல் கிருபாசனமும் மேஜையின் மேல் அப்பமும் வைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் பலிமரணமும் அவருடைய வார்த்தையுமே தேவனோடு நம்முடைய ஐக்கியத்திற்கு ஆதாரமும் பலனுமாய் இருக்கிறது. மேலும் கிருபாசனம் கிறிஸ்துவுடனான நம்முடைய ஐக்கியத்திற்கு அடிப்படையாகவும் மேஜை நம்முடைய ஐக்கியத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் போதுமானதாகவும் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. இந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அப்பத்திற்கு சமூகத்து அப்பம் என்று பெயர். அதாவது இது எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆசாரியர்கள் பழையதை எடுத்துவிட்டு புதிய அப்பங்களை வைத்தார்கள். எடுக்கப்பட்ட அப்பங்களை அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே புசித்தார்கள். இது தேவனோடு உள்ள நமது ஐக்கியம் பழமையானதாகவோ அல்லது சலிப்படைய செய்வதாகவோ மாறாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவ வார்த்தையின் மூலமாக புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் செலவிடும் நேரமும் அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை நாம் தியானித்து உட்கொள்வதும் நமது ஆத்மாவுக்கு புத்துணர்ச்சியையும் பலனையும் தருகிறது. அன்றைய ஆசாரியர்கள் அந்த அப்பத்தை புசித்து தேவ பணிக்காக பலனடைந்தது போல புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய ஆசாரியர்களாகிய நாமும் அனுதினமும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவராலேயே போஷிக்கப்பட வேண்டும். மேஜையில் வைக்கப்படும் 12 அப்பங்கள் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களை சுட்டி காட்டுகின்றன. நாமும் பிரியமானவர்களுக்குள் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். சுற்றிலும் திறனை உண்டாக்கப்பட்ட பசும்பொன் மேஜையில் அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்து மனு உருவெடுத்து நமக்கான மீட்பை சம்பாதித்து கொடுத்தாலும் அவருடைய மகிமை பொருந்திய மகா பிரதான ஆசாரிய ஊழியத்தால் நாம் தொடர்ந்து தாங்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருகிறோம். நாம் வழுவி செல்லாதபடி அவருடைய வல்லமையே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பும் பூரணமானது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாவரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்றார்.